நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் கலாத்தியர் 5:24. அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதும்போது மாம்சத்தின் கிரியைகளை வெறுப்பது, ஆவியின் கிரியைகளில் அன்பு கூறுவது, இப்படி பல காரியங்களை குறித்து கலாத்தியர் 5:18 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் நாம் மிக தெளிவாக குறிப்பிட்டுலாம் நாம் பார்க்கலாம். இன்று இயேசு கிறிஸ்துவில் மீது உள்ள பக்தியின் காரணமாக தாங்கள் செல்வங்கள், திருமண ஆசை, உறவுகள் அவைகளை எல்லாவற்றையும் துறந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வருகிறார்கள். மற்றும் சிலர் தங்களது நல்ல நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல அரசு பதவி, நல்ல அந்தஸ்துகளையும் இழந்து விட்டு கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக சந்தோஷமாக வருகிறார்கள். அது மிகவும் நல்லது தான். அன்று ஆபிரகாம் தனது சொந்த குமாரனை, ஒரே ஒரு குமாரனை ஈசாக்கை தேவ பக்திக்காக பலியிடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதுபோல இன்று அநேக தங்கள் குடும்ப உறவுகள் தங்கள் ஆசைகளாகிய நல்ல நல்ல அலங்கார உடை, நகை அணிவதையும் கூட வெறுத்து விட்டுவிடுகிறார்கள். மிக மிக நல்லது தான். ஆனாலும் இவர்களது சுயம் மட்டும் அப்படியே அவர்களுக்குள் மறைந்து காணப்படுகிறது. ஆனால் இயேசு குறிப்பாக தம்மை பின்பற்ற விரும்புகிற யாவருக்கும் சுயத்தை வெறுத்து விட்டு முன்வர வேண்டும் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 வாசித்தருகிறார். சில ஊழியர்கள், பாஸ்டர்கள் அநேக பிசாசுகளை துரத்துகிறோம், அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம் என்பார்கள். அசுத்த ஆவிகளையும் வியாதிகளையும் துரத்துவார்கள். இப்படிப்பட்ட ஊழியர்களிடம் பண ஆசையும் பொருளாசையும் ஒருபோதும் இவர்களை விட்டு போவதே கிடையாது. தங்களது சுய இஷ்டம், சுய காரியங்களில் பெருமை, இவைகள் நிறைந்து அவர்களுக்குள் காணப்படுகிறது ஊழியர்களிடம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, இது போன்ற கிறிஸ்துவுக்காக வைராக்கியமுள்ள ஊழியர்கள், போதகர்கள் தங்களை சிலுவையில் அறையவும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் காணப்படும் ஆசை, இச்சை, வைராக்கியம், பெருமை, வெறுப்புணர்வு, தாழ்வான பார்வை, கபடான சிந்தை, தாழ்மை இல்லாமை, கீழ்ப்படியாமை, இவற்றை இவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறைய முன்வர மாட்டார்கள். தியாகத்தை விட சுயமான காரியத்தை வெறுத்து விட்டோமா என்பதுதான் முக்கியம். ஆமென். God bless you.